ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸ், அதாவது மாறுபாடுகளின் வரைபடங்கள் சம் தான் பாக்குறோம். அதுல ஒரு சம் பார்க்கலாம், எதிர் மாறுபாடுல ஒரு சம் பார்க்கலாம். என்ன கணக்கு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நிஷாந்த் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தான் ஓட்டத்தின் வெற்றியாளர் ஆவார். ஒரு மாரத்தான் போட்டி வச்சிருக்காங்க. அதனுடைய தூரம் எவ்வளவுன்னா 12 கிலோமீட்டர். அதனுடைய வின்னர் யாரு அப்படின்னா நிஷாந்த். அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, மணிக்கு 12 கிலோமீட்டர் என்ற சீரான வேகத்தில் ஓடி இலக்கினை 1 மணி நேரத்தில் அடைந்தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த தூரமான அந்த 12 கிலோமீட்டர் அவர் 1 மணி நேரத்துல முடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஸ்பீட் என்ன அப்படின்னா 12 கிலோமீட்டர் பெர் மணி. அதாவது 1 மணி நேரத்துல ஒரு 12 கிலோமீட்டர் போவாரு அப்படிங்கறது அவரோட வேகம். அவரை தொடர்ந்து ஆராதனா, பொன்மொழி, ஜெயன், சத்யா மற்றும் ஸ்வேதா எல்லாருமே என்ன ஸ்பீட்ல ஓடி இருக்காங்கன்னா, ஒருத்தர் 6 கிலோமீட்டர் பெர் மணி, ஒருத்தர் 4 கிலோமீட்டர் பெர் மணி, இன்னொருத்தர் 3 கிலோமீட்டர் பெர் மணி, 2 கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் ஓடி வந்தனர். அவர்கள் அந்த தூரத்தை முறையே ஃபர்ஸ்ட் ஆள் 2 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க, ரெண்டாவது ஆள் 3 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க, அடுத்த ஆள் 4 மணி நேரத்துல, அடுத்த ஆள் 6 மணி நேரத்துல அடைந்தனன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன வரைபடம் வரையணும்? வேகம் நேரம் வரைபடம் வரைஞ்சு அதனை பயன்படுத்தி ஒரு கௌசிக்ங்கிற பையன் 2.4 கிலோமீட்டர் பெர் மணிங்கிற வேகத்துல ஓடி வந்திருக்கான். அவன் அந்த இலக்க முடியறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருந்திருப்பான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய தீர்வை நம்ம வரைபடம் மூலமா கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த கிராஃப் சம் எல்லாத்துக்குமே நம்ம தீர்வு எப்படி எழுதுறோம் அப்படின்னா, மொத்தம் 5 ஸ்டெப்பா எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அட்டவணை, 2வது ஸ்டெப் மாறுபாடு, 3வது ஸ்டெப் சமன்பாடு, 4வது ஸ்டெப் புள்ளிகள், கடைசி ஸ்டெப் தீர்வு. ஃபர்ஸ்ட் அட்டவணை போடணும். இதுல கேள்வியில அட்டவணை கொடுக்கல, ஸோ நம்மளே தான் அட்டவணை போடணும். ஸோ அட்டவணை எப்படி போடுறதுன்னா, அவங்களே வேகம் நேரம் வரைபடம் வரைந்துன்னு ஒரு கொஸ்டின்ல ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வேகம் நேரம். ஸோ மேல வேகம்ங்கிறத எக்ஸ் ஆவும், நேரம்ங்கிறத ஒய் ஆவும் எடுத்துக்க போறோம். ஸோ வேகம் இங்க நேரம், வேகம் எக்ஸ், நேரம் ஒய். ஸோ வேகத்தோட அலகு என்னன்னு பாருங்க, அதுவும் கொஸ்டின்லயே இருக்குது. வேகத்தோட அலகு என்ன? கிலோமீட்டர் பெர் மணி அப்படிங்கிறது அந்த வேகத்தோட அலகு. ஸோ வேகத்தோட அலகு கிலோமீட்டர் பெர் மணியில் எழுதிக்கலாம். நேரத்தோட அலகு இந்த சம பொறுத்த வரையிலும் மணி, சில கணக்குல நிமிடங்கள் கூட இருக்கும். ஸோ இதுல மணிங்கிறதுனால இங்க மணின்னு போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நிஷாந்த் 12 கிலோமீட்டருங்கிற வேகத்துல ஓடி 1 மணி நேரத்துல இலக்கை அடைந்தார் இல்லையா? ஸோ மேல 12, கீழே 1 போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்களேன், ஒவ்வொருத்தரோட வேகமும் என்னன்னு கொடுத்திருக்காங்க. 6 கிலோமீட்டர் பெர் மணி, 4 கிலோமீட்டர் பெர் மணி, 3 கிலோமீட்டர் பெர் மணி, 2 கிலோமீட்டர் பெர் மணி. ஸோ இந்த எல்லாமே வேகம் தான். அதனால வேகத்துக்கு நேர் இந்த நம்பரை எல்லாம் எழுதிக்கலாம். பாருங்க, 6, அடுத்த நம்பர் 4, அடுத்த நம்பர் 3, அடுத்த நம்பர் 2. ஸோ இதையெல்லாம் வேகத்துக்கு நேர் எழுதிக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஆல்ரெடி 1 மணி நேரத்துல முடிச்சிட்டாரு அப்படின்னா நீங்க 1 மணி நேரம் போட்டு இல்லையா? அடுத்த 4 பேர்த்துக்கும் என்னென்ன டைம் கொடுத்துருக்காங்க? 2 மணி, 3 மணி, 4 மணி, 6 மணி. ஸோ இந்த 2, 3, 4, 6ங்கிறத இங்க 2, 3, 4, 6ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான அட்டவணை. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்குரிய மாறுபாடு என்னன்னு எழுத போறோம். சோ எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது, சரி, எக்ஸின் மதிப்பு குறையுது. 12, 6, 4, 3, 2ன்னு எக்ஸின் மதிப்பு குறையும் போது ஒய்யோட மதிப்பு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், அதிகரிக்குது. சோ ஒண்ணு குறையும் போது இன்னொன்னு அதிகரிக்கிறதுனால இது என்ன மாறுபாடுனா எதிர் மாறுபாடு. அடுத்ததுக்குரிய சமன்பாடு. இதுக்குரிய சமன்பாடு என்னன்னா xy = k. இப்ப k வேணும்னா xy yையும் பெருக்கணும். சோ k = xy. எது xy குறிக்குது? இங்க அட்டவணையில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 நம்பரை கூட எடுத்துக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 2 நம்பரை எடுத்துக்கலாம். எக்ஸோட மதிப்பு 12, ஒய்யோட மதிப்பு 1. ஸோ 12 × 1 = 12. இதை கொண்டு திரும்ப சமன்பாட்டுல பிரதியிட்டீங்கன்னா xy = 12ங்கிறத இதுக்குரிய சமன்பாடு. அடுத்தது புள்ளிகளா எடுத்து எழுதணும். ஸோ அட்டவணையில் இருக்கக்கூடிய 2 நம்பரையும் ஜோடி ஜோடியா எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் புள்ளிகள். 12, 1, 6, 2, 4, 3 இந்த மாதிரி புள்ளிகளா எடுத்து எழுதிடும். அதுக்கப்புறம் இதுக்குரிய படம் வரைஞ்சிட்டு நம்ம தீர்வு கண்டுபிடிக்க முடியும். ஸோ படம் எப்படி வரைகிறதுன்னு பாருங்க. என்ன பண்ணிருக்கிறோம்? எக்ஸ்ல இருக்கக்கூடிய மேக்சிமம் நம்பரே 12 தான். அதனால நம்ம என்னென்னவா எடுத்துக்கலாம்? ஒன்னொன்னாவே எடுத்துக்கலாம். நம்ம இங்க வேகத்தை எடுக்கிறோம். ஸோ வேகத்தோட அலகு என்ன? கிலோமீட்டர் பெர் மணி. அதையும் இங்க எழுதிடணும். அதுக்கப்புறம் ஒய்யில் என்னவா எடுத்துக்கிறோம்? நேரத்தை எடுக்கிறோம். நேரத்திலையும் அதிகபட்ச நம்பரே 6 தான். அதனால நம்ம இங்க என்னென்னவா எடுத்துக்கலாம்? இதுலயும் ஒன்னொன்னாவே எடுத்துக்கலாம். இது நேரம், மணியை குறிக்குது. சோ இதை குறிச்சோன்னே நமக்கு மறக்காம அளவு திட்டம் எழுதிடணும். சோ அளவு திட்டம் எப்படி எழுதிக்கிறோன்னு பாருங்க. எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் = 1 கிலோமீட்டர் பெர் மணி. அங்க வேகத்துக்கான ஒரு வேகம்லாம் நிறைய பேர் எழுதி வைப்பாங்க. வேகம்ங்கிறது இங்க எழுதக்கூடாது. வேகத்தை எக்ஸ் அச்சுல எடுத்திருக்கிறோம், அதோட அலகு என்னவோ அதை தான் நம்ம இங்க எழுதணும். வேகத்தோட அலகு 1 கிலோமீட்டர் பெர் மணிங்கிறதுனால
எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் பெர் மணி, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மணி. சரிங்களா? இப்ப படம் வரையலாம். சோ கொடுத்திருக்கிற புள்ளிகளை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அந்த புள்ளிகளை எல்லாம் கிராஃப்ல குறிக்கலாம். ஃபர்ஸ்ட் புள்ளி 2,6, ரெண்டாவது புள்ளி 3,4, மூணாவது புள்ளி 4,3, அடுத்த புள்ளி 6,2, அடுத்த புள்ளி 12,1. சோ இதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு வளைவரை கிடைக்கும். இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கௌசிக்ங்கிற பையன் 2.4 கிலோமீட்டருங்கிற வேகத்துல ஓடுறான்னு சொல்றாங்க. 2க்கு அப்புறம் 4 சின்ன கோடு தாண்டி இருக்கிறது 2.4. அதுல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணி அது கிராஃப போய் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கிருந்து சைடுல ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அது போய் 5ல மீட் பண்ணுது. இது மணியை தானே குறிக்குது. சோ இதோட ஆன்சர் என்னன்னா 5 மணி. இதுதான் ஆன்சர் பாருங்க. வரைபடத்துல இருந்து மணிக்கு 2.4 கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரம் 5 மணி.